Say any of Rajini sir's favorite dialogue by looking at the camera. ஏன் வழி தனி வழி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஏன் வழி தனி வழி. என் வழி தனி வழி. மலேடா. இன்னைக்கு ஆக்சுவலாக ரஜினி சாரோட பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு படையப்பா ரிலீஸ் ஆயிருக்கேன். அது வந்து ஆஸ் அ ட்ரிபியூட்டாகவும் எடுத்துக்கலாம், ஆஸ் ரஜினிசமோடைய ஒரு மார்க்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ 50 years கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படையப்பா பார்த்துருக்கீங்களா? நிறைய வாட்டி. யா more than 3 times மேலே பார்த்திருக்கேன். 3 times மேலே ஆக்சுவலி ரஜினி ஃபேன். பாத்துருக்கோம். உங்களுக்கு படையப்பா படத்தில் பிடிச்ச சீன் டயலாக்? மாசான சீன்னா எனக்கு கேட்ட கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் வழி தனி வழி. ஏன் வழி தனி வழி. எனக்கும் அதான் பிடிக்கும். உங்களுக்கு அதான் பிடிக்கும்? உங்களுக்கு அதான் பிடிக்கும். எல்லாருக்கும் அதான் பிடிக்கும். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா இருந்தா ஆசை அதிகமா ஆசைப்பட்ட ஆம்பளையும் ஒரு டைலாக் வர நல்லா இருக்கும். இந்த மாதிரி சில ஐகானிக் படம்லாம் இருக்குல்ல, முத்து, படையப்பா, அருணாச்சலம், அந்த மாதிரி இந்த ஃபேவரட்டான ஃபிலிம்ஸ் எந்த ஃபிலிம் வந்து நீங்க இப்ப இருக்க கிட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? சந்திரமுகி. அது ஒரு படம் இல்ல, நீங்க ரஜினி சார் எல்லா படமும் பார்க்கலாம். அது நான் இவனை நீங்க மாட்டேன். தளபதியை சொல்றீங்க. ஓகே, நான் வந்து பாஷா வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். எந்திரன் சூப்பரா இருக்கும். எந்திரன். எந்திரன் செம்மையா இருக்கும். சந்திரமுகி. சந்திரமுகி கல்ட் கிளாசிக். அண்ணாமலை நல்லா இருக்கும். பாஷா, இன்னைக்கு படையப்பா, முத்து. ஆப்வியஸ்லி படையப்பா, முத்து, கபாலி. நான் இப்ப ரீலீஸ் ஆன படையப்பா கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லுவேன். ஓகே, படையப்பா, அண்ணாமலை, முத்து. முத்து கன்ஃபார்ம். முத்து டெஃபினட்டா அவங்க பார்க்கணும். படையப்பா எஸ் டெஃபினட்டா அவங்க பார்க்கணும். மேபி a controversial opinion, லிங்கோ ஆல்சோ ஐ கேன் சே. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ரஜினி சார் வந்து பிடிக்குது. முன்னாடி இருந்த அந்த செலிப்ரேஷன் வந்து குறைஞ்சிடுச்சுன்னு டு யூ ஃபீல்? இருந்திருக்கு. அச்சு லெவல் யா. அவ்வளோ இல்லைனாலும் எங்க ஜெனரேஷன் கிட்ஸ்மே இன்னும் ரஜினி பாக்குறாங்க தான். எப்பவுமே எல்லாத்துக்குமே ரஜினி ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கதா செய்யுது. எப்பயும் வந்து தலைவர் தான். ஓகே, எப்பயுமே தலைவர் தான். இப்போ உள்ளவங்க எல்லாம் வந்து ஃபுல்லா ஆக்ஷனா பாக்குறாங்க. பழைய மாதிரி ஸ்டோரி பாக்குறது எல்லாம் வந்து ரொம்ப ஹைப் கொடுக்கறதுனால இந்த மாதிரி யங் ஆக்டர்ஸ் வந்ததுனால அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போறாங்க. ரஜினியுமே அவ்வளோவா படம் வந்துட்டு இப்போ பண்றது இல்ல. லைக் 2 years once அந்த மாதிரி தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் வந்து கண்டினியூஸா ஃப்ரீக்வெண்டா படம் வரதுனால அந்த படத்தை பார்த்துட்டு ஸோ அவங்கள லைக் பண்ணி அதனால இவங்க பெருசா ஒன்றும் தெரியல. கண்டிப்பா இருக்குமா? ஸ்டில் நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரியும். ஆக்சுவலா உங்களுக்கு எவ்வளவு எக்ஸஸ் வந்துருக்கான்னு தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா நீங்க ஓகே, தியேட்டர்ஸ் யூ கேன் see now this one தெரியும் உங்களுக்கு. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ரெசிப்ட் பண்றேன்னு சொல்றீங்களா, அது ஒரு மினிமல் ஒரு சின்ன இதுதான். நிறைய பேர் இன்னைக்கும் தலைவருக்கு பெரிய ஃபேன்ஸ் தான். ஓகே, இட்ஸ் நாட் ஒன்லி என்டர்டெய்னிங், பர்சனலி வந்து நிறைய இட்ஸ் வெரி ஹார்ட் டச்சிங். கண்டிப்பா நிறைய மெசேஜஸ் இருக்குது, நம்மளே மாத்துது ஒரு நல்ல விஷயத்துல. ஸோ ஐ பிலீவ் இன் தட். நீங்க சேம் கட் காப்பி பேஸ்ட் தான். அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, அதுக்கு ஆமா சொல்லிட்டேன். ரஜினி சொன்னது கண்டிப்பா ரஜினிசம் தான். அவரை மிஞ்ச ஆரகாந்த், அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. ஓ மை காட். நீங்க? ஆக்சுவலா நான் விஜய் ஃபேனுங்க, ரஜினி படம் பார்த்தது இல்ல. டிவி பஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு டிவி பஸ். சப்ஸ்கிரைப் டு டிவி பஸ். சப்ஸ்கிரைப் டு டிவி பஸ். சப்ஸ்கிரைப் டு டிவி பஸ். Thank you. Please subscribe to TV Bus. Thank you so much. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.